அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி இன்றைக்கி தென்னிந்திய வரலாறில் சோழர்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவரை சோழர்கள் பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள்லாம் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல தாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதனால் நம்ம எப்படி படிக்கணும், எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு ஒரு ஐடியாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல தான் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். சரி, வாங்க போகலாம். முதல் கேள்வி, ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள் மூலம் அறியலாம்? ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள் மூலம் அறியலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரந்தை செப்பேடுகள். கரந்தை செப்பேடுகள் மூலம் இலங்கை படையெடுப்பு பற்றிய தகவல்கள் நமக்கு தெரிய வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிடைத்த மிக முக்கியமான ஒரு ஆவணம் இது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான ஆவணம் இது. இரண்டாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். 1. சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. 2 பாருங்கள், பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. 2 கூற்றுகளுமே தவறு தான். ஏன்னா சோழர் காலம் என்பது விமானங்களுக்கு பெயர் பெற்றது, பல்லவர் காலம் என்பது சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. பல்லவர் காலனாலே சிற்பங்கள் தான். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பல்லவர்களுடைய சிற்பங்கள் தான். அப்போது பல்லவர்கள் என்பது சிற்பங்களுக்கு பெயர் பெற்றவர்கள், சோழர்கள் என்பது விமானங்கள், மிகப்பெரிய கோபுரங்கள் அமைத்து கோவில்கள் கட்டுவது சோழர்களுடைய முறை. அப்போ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகளுமே தவறு. மூன்றாவது கேள்வி, சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. முதலாம் ராஜேந்திரன். எந்த ஆண்டுனா கிபி 1015 தான் சீனாவைக்கு முதலாம் ராஜேந்திரன் தூதுக்குழுவை அனுப்பியிருக்காரு. 4வது கேள்வி, பொறுத்துக. மன்னர்களுடைய பெயர்கள் அவங்க எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன், ஆதித்ய, சதகர்ணி. பாருங்கள், சாளுக்கியர், பல்லவர், சாத்தவாகனர், சோழர். சிம்ம விஷ்ணு பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். ஜெயசிம்மன் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆதித்யர் சோழ வம்சத்தை சார்ந்தவர். சதகர்ணி சாத்தவாகனர் வம்சத்தை சார்ந்தவர். அப்போ 2, 1, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த 5வது கேள்வி, பிற்கால சோழர் காலத்தில் இறையலி என்பது எதனுடன் தொடர்புடையது? பிற்கால சோழர் காலத்தில் இறையலி என்பது எதனுடன் தொடர்புடையது? வரி இல்லாத நிலம், வரி வசூலிக்கப்பட்ட நிலம், கோழி நிலத்திற்கு விதிக்கப்பட்ட வரி, குத்தகைக்கு விடப்பட்ட நிலத்திற்கான வரி. சோழர் காலத்தில் இறையலி என்பது எதனுடன் தொடர்புடையது? வரி இல்லாத நிலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வரி இல்லாத நிலத்தோடு தொடர்புடையது தான் இந்த இறையலி. 6வது கேள்வி, திருப்புறம்பியல் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன். திருப்புறம்போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன். ஆதித்ய சோழன். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆதித்ய சோழன். எந்த போர்னு பாருங்கள், திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் ஆதித்ய சோழன். இந்த போர் கிபி 885 நடந்திருக்கு. கிபி 885 நடந்திருக்கு. அடுத்து 7வது கேள்வி, சோழ அரசின் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்பட்டார். சோழ அரசின் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்பட்டார். யுவராஜன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யுவராஜன் என்று அழைக்கப்பட்டிருக்கார். 8, கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன? கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன? கல்லணை. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான் இது, கல்லணை. இன்னுமே இந்த கல்லணை பயன்பாட்டில் இருக்குது. அடுத்து 9வது கேள்வி, சோழர்களின் ஆட்சி காலத்தில்
கூற்றம் என்பது? சோழர்களுடைய ஆட்சியில் கூற்றம் என்பது? பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு தான் கூற்றம் சொல்லியிருக்காங்க. சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் கூற்றத்தை பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுத்து முறைப்படுத்துக. சரிங்க, கால வரிசையில் சொல்லிட்டோமா? பராந்தாங்கன், முதலாம் பராந்தாங்கன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன். இவங்களுடைய அந்த வருஷம்லாம் தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். முதலாம் பராந்தாங்கன் கிபி 907 955, 907 955. ராஜராஜன் 985 1014 வரை இவருடைய ஆட்சி காலம். அதே போல் ராஜாதிராஜன் இவர் 1044 1054. குலோத்துங்கன் 1070 1120. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது பின்வரும் காரணங்களுக்காக. சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது பின்வரும் காரணங்களுக்காக. விவசாய நிலங்களை அளப்பதற்காக, பல்வேறு படிநிலைகளில் நிலத்தை வகைப்படுத்த, நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக, வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காக. இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது பின்வரும் காரணங்களுக்காக. மேற்கொண்ட அனைத்து காரணமே சரிதான். இதில் சொல்லப்பட்டிருக்க அனைத்து காரணங்களுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்க, ஒரு 11 கேள்வி தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 11 கேள்வி தான் இருக்குது. கொஷின்ஸ் பாருங்கள், எந்தெந்த இடத்துலேருந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி படிங்க. ஏன்னா தென்னிந்திய வரலாறு என்பது ரொம்ப பெரிய சாப்டர் தான். அதனால் செலக்டடாக கொஷின் எங்கேருந்துலாம் வருது அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.